ஹலோ ஸ்குவாட். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து நீ எடுத்துக்கூடா. நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா அதான்டா நீ எடுத்துகிட்டு கூட நான் பாதி அப்புறம் நான் அதிகமாக திங்க மாட்டேன்டா. நைட் டியூட்டி கிளம்பியாச்சு. இப்போ என் ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மந்த்து 6 மந்த்து இருந்தால் அந்த டிஆர்பி கார்டு கிடைக்கும்னு சொன்னல, அது கிடைச்சாலும் நீங்கள் ஒர்க் சேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நான் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு நம்ம அமௌண்ட் கட்டி வரணும் ஏஜென்ட். அவங்ககிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம ஸ்கில்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து ஓடி, நான் ஹாஸ்பிட்டல் லைனு, நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளார உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்கான்னு கேட்டு சொல்கிறேன், நீ அங்கே சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. பட் அது ஃபேக்டர்னு தெரியல. அது கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட FBR ஃபால்கன் பகிரதன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அவர் வந்துட்டு வேறு ஒரு கம்பெனி சேஞ்ச் ஆகி போயிருக்காரு. அவரும் எப்படி அங்கே போயிட்டு ஒர்க் எப்படின்னு பார்த்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டு அப்டேட் பண்ணுவார். நான் எனக்கு இப்போ சப்போஸ் ஹாஸ்பிட்டல் லைனில் ஒர்க் கிடச்சிச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தால் இது ஒரு ப்ளஸ்ஸு. எப்போனா நீங்கள் ஒர்க்கை சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும். இப்போ நான் 60K வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வேறு ஹவுஸுக்கு வந்தப்போ 60K, இப்போ நான் வேறு ஒர்க்கை சேஞ்ச் பண்ணப்போ 68 வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கை சேஞ்ச் ஆகும்போது ஸ்டூடெண்ட் விசாவில் வரனால ஒவ்வொரு ஒர்க்கு சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் உங்கள் ஸ்கில்டு ஒர்க்கும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் என் சைடில் இருக்கிறத தான் சொல்கிறேன். உங்கள் யாரையும் நான் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, கம்பல் பண்ணலை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒர்க் விசாவில் வர பெனிஃபிட்டும் ஸ்டூடெண்ட் விசாவில் வர பெனிஃபிட்டும் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பாய் see you guys. தென் இன்னொரு விஷயம் guys, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வரும்போது ரஷ்யா வந்து ரீச் ஆகணும், இமிக்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும், அங்கே உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. யாரும் பேனிக் ஆக வேணாம், சொல்ல முடியாது, பேனிக் ஆகாமல் இருக்க முடியாது. ஒரு 1 hour வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது எதுக்குன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, ஆல்ரெடி ஏதோ கண்ட்ரி போய் டீபோர்ட் பண்ணிங்கன்னா செக் பண்ணுவாங்க. தென் உங்கள் மேலே டவுட் இருந்தால், சப்போஸ் உங்கள் பேர் முஸ்லீம் பேராக இருந்தால், நாங்கள் அந்த டைமில் வார் நடந்துருந்துச்சு அதனால் செக் பண்ணாங்க. உங்கள் பேர் முஸ்லீம் பேர் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் ஃபோனை வாங்கி செக் பண்ணுவாங்க. தென் உங்கள்கிட்ட கேஷ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் கேஷ் வச்சு எங்கே போகிற, எங்கே இருக்க, என்ன இதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. அதனால் பேனிக் ஆக வேணாம். அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு கேட்பாங்க, அவ்வளோ வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க சப்போஸ் 35 ஏஜ், ஒரு 32 அந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட் விசாவில் வராதிங்க. வந்தால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். தென் இந்த மாதிரி போகிற வழியில் ஆப்பிள்லாம் கிடைக்கும், பொறிச்சு சாப்பிட்டு நைட் டியூட்டிக்கு போயிடலாம். வேறு ஆப்ஷன் இல்லை, சாப்பாட்டு பிரச்சனை. நீங்கள் அந்த மாதிரி வெரிஃபை பண்ண வரும்போது உங்கள் ஏஜ் 32னா பிரச்சனை இல்லை, 35 40 அந்த மாதிரிலாம் இருந்தால் ஸ்டூடெண்ட் விசாவில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இமிக்ரேஷனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாங்குவேஜ் கோர்ஸ் தான், ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து லாங்குவேஜ் கோர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க கேட்கும்போதே எனக்கு லாங்குவேஜ் ரிஸ்கி கற்றுக்கணும்னு ஆசை, இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். பட் உங்கள் ஏஜ் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் ஒரு விளாகரு, அதனால் எனக்கு ரிஸ்கி கற்றுக்கணும், நான் இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஏஜ் வந்து 35க்கு மேலே இருந்துருது, 30 above அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ரிட்டன் தான் அனுப்புவாங்க, கன்ஃபார்ம் சொல்லிட்டேன். நீங்கள் கட்டின பணம் வேஸ்ட்டு, ரிட்டன் அனுப்பிடுவாங்க. ஏன்னா உங்கள் ஏஜை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வந்துடும், நீங்கள் ஒர்க்குக்கு தான் போகிறீங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் 30க்கு மேலே இருக்கவங்க ஒர்க் விசாவில் வாங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். 35ல் இருக்கவங்க வந்துடாதீங்க, ஸ்டூடெண்ட் விசாவில் போகாதீங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஆல்ரெடி திருப்பி அனுப்பியிருக்காங்க, சரிங்களா? திருப்பி நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க வந்து. அதனால் இப்போ நீங்கள் வந்த டிக்கெட் காசு, ரிட்டன் போகிற டிக்கெட் காசு, இதனால் நம்ம போய் ஏஜென்ட்டு கேட்டோம்னா நீ வந்த டிக்கெட் காசும் போன டிக்கெட் காசுக்கும் எவ்வளோ கழிஞ்சது போக மீதி அமௌண்ட் இருக்கோ அதுதான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு சில ஏஜென்ட் நல்ல ஏஜென்ட்டாக இருந்தால் சரி ஓகேப்பா வெயிட் பண்ணு, நான் உனக்கு அந்த பட்ஜெட்டில் ஒரு ஒர்க்கு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வரவங்க ஒரு 30 ஏஜுக்குள்ளே இருந்தால் வாங்க, 30க்கு மேலே இருக்கவங்க வராதிங்க. எனிவே see you guys.